திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஆசீர்வாத சட்டம், த லா ஆஃப் பிளஸ்ஸிங் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம கவனிக்கிறோம். ஆசீர்வாத சட்டம் என்ற இந்த வார்த்தையை கேட்கும்போது மாணவர்களும் சரி, சபையாரும் சரி, பிரபலமான போதகர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆசீர்வாதம் என்பது வானத்திலிருந்து பெய்கிற ஒரு மழை போல கடவுள் தமது கிருபை நமக்கு தருகிறார் என்ற எண்ணம் மட்டும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இட்ஸ் எ ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் தேவன் அதை ஒரு விதியின் கீழே, ஒரு சட்டத்தின் கீழே அதை தான் தருகிறார். பைபிள் முழுக்க சட்டங்களாகவே இருக்கிறது. நாம் சட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக சொல்கிறார். ஆதாம் ஏவாள் மீது தேவன் சொன்ன முதல் வார்த்தை அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த கருத்து ஆதியாகமம் 1 அதிகாரம் 28வது வசனத்தில் படிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதம் என்ற சொல் பைபிள் முழுவதும் நீங்கள் படித்து கொண்டே போகலாம். தேவன் யாரை ஆசீர்வதித்தார்? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிற மக்களை, ஜனங்களை, குடும்பங்களை, தேசத்தை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் ஒரு கீழ்ப்படிதலின் சட்டத்தின் கீழ் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், சிந்தியுங்கள். புதிய ஏற்பாட்டில் 235வது பக்கம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலப்பம் பண்ணேன். இந்த 3 வசனங்களும் ஆசீர்வாத சட்டத்தோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். பந்தய சாலை, அதாவது விளையாட்டு மைதானம், ஸ்டேடியம். சகோதரர்களே, ஒரு 100 பேர் ஓடுவாங்க, பிறகு அதில் 50 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, அதுக்கு பிறகு அதில் 25 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, கடைசியில் 10 பேர் ஓடுவாங்க. அந்த 10 பேரில் முதல் 2, 3 பரிசு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த முதல் பரிசு உள்ளவன் தான் முற்றிலுமாக ஜெயித்த ஒரு ஆள். பந்தய சாலையில் 100 பேர் ஓடினாலும் ஒரு ஆளுக்கு தான் அந்த கிரீடம் அல்லது கோப்பை அல்லது அந்த நட்சத்திரம் போன்ற அந்த அடையாளம் அவர்களுக்கு கிடைக்கிறது. பந்தய சாலையில் ஓடுவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். எல்லாரும் மழை காலத்து தவளை மாதிரி அவர்கள் கத்திக்கொண்டே இருப்பார்கள். சபைகளிலே அல்லேலூயா என்று முழங்குவது போல முழங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆசீர்வாதம் என்பது ஒரு சட்டத்தின் கீழ் இருக்குது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளாத வரைக்கும் நீங்கள் உங்கள் முயற்சியின் கீழே, வேர்வையின் கீழே அல்லது பெற்றோர் வைத்த பொருளின் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறவைகளை நீங்கள் அனுபவிக்க முடியாது. தேவன் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தை வைத்திருந்தார். அதை அவர்கள் அனுபவிக்கவில்லை. மாறாக கையில் கிடைச்சா போதும் அப்படின்னு நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர்கள் எடுத்து புசித்தார்கள். கர்த்தர் சொன்னார், அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவே சாவீர்கள் என்று சொன்னார். சட்டத்தை அவர்கள் மீறி விட்டார்கள், மரணத்துக்கு உட்பட்டார்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் பந்தயத்திலே வெற்றி பெறும்படியாக ஓட வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக ஓட வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள் அதிகமான கம்பளி போன்ற உடைகளை போட்டுக்கொள்வதில்லை. மிகவும் லேசான மென்மையான
ஒரு மேல் உடை ஒரு கீழ் உடை போர்த்திருப்பாங்க. ரெண்டாவது அவர்களுக்காக ஒரு லேன், இந்த வரிசைக்குள்ளே தான் நீங்கள் ஓடணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓடுவதற்கான ஒரு டைமிங் இருக்கும். ஓடுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் முன்னால் ஒரு வெற்றி கம்பம் இருக்கும் அல்லது ஒரு கயிறை கட்டி வச்சுருப்பாங்க. ஓடுகிறவர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஓடுகிறவர்கள் கீழே உட்காந்து ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட மாட்டாங்க. ஓட வேண்டிய நேரத்தில் ஓடி ஆகணும். அவளுடைய வரிசையில் ஓட வேண்டும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறார்கள். அப்படி ஓடுகிறவர்கள் எல்லாரும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று படித்தோம். இச்சை அடக்கம்னா என்ன அர்த்தம்? பந்தய சாலையில் ஓட ஆரம்பிச்சுட்டு அந்த கேலரியில் உட்கார்ந்துருக்கிற நண்பர்களையோ மனைவியோ வேறு யாரையோ நீங்கள் பார்த்துட்டு கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு ஓட முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னால் வேறு யாராவது ஓடி போயிடுவோம். தலைவலின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அல்லது வேறு எதையும் நீங்கள் செய்ய முடியாது. ஓடணுன்னா ஓடிட வேண்டியது தான். அதான் சட்டம். அதனால தான் சொல்கிறாரு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் கவனிங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். செல்ஃப் கண்ட்ரோல் வேணுன்றார். அப்போ ஆசீர்வாத சட்டத்தை விரும்புகிற மக்கள், அதை இயக்க விரும்புகிற மக்கள் அதற்கான ஒழுங்கு விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும். இங்கே ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் 11 பேர் இன்னொரு 11 பேர் ஆடுற ஆட்டம் ஃபுட்பால். அப்படியே ஜெயித்தால் கூட அந்த 11 பேரும் மொத்தமாக சேர்ந்து ஒரு கப்பு வெற்றி பெறுவாங்க. சில விளையாட்டுகள் 1-on-1, இப்போது டேபிள் டென்னிஸ், பாக்ஸிங், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் அந்த கிரவுண்டில் விளையாடுவாங்க. யாரோ ஜெயிக்கிறவங்க ஒருவனுக்கு பரிசு கிடைக்கும். உள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிக்கிறவங்க மனதுக்குள்ளே தான் ஜெயிக்க வேண்டும், ஜெயிப்பதற்குரிய முறையில் நான் விளையாட வேண்டும். ஜெயிப்பது என்பது அவருடைய மனதில் இருக்கிற ஒரு ஆழ் மனதில் உள்ள ஒரு எண்ணம். அது மாதிரி ஆசீர்வாத சட்டத்துக்கு கீழ்ப்படுகிற மனிதன் நான் ஆசீர்வாதிக்கப்பட வேண்டும் என்று விருப்பமுள்ளவனாக எப்போதும் இருக்க வேண்டும். அது அவனுடைய சாய்ஸாக இருக்க வேண்டும். யாக்கோபு தேவதூதனை சந்தித்த போது அவனை இறுக பற்றி கொண்டு, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று சொன்னான். அதுபோல பந்தய சாலையில் ஓடுகிற யாவரும் ஒரு பரிசு பொருளுக்காக உறுதியாக நிற்கிறார்கள். இன்றைக்கி உலகத்தில் பாக்ஸிங்கில், டேபிள் டென்னிஸில், அதாவது எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லையுமே ஜெயித்தவங்க அவங்களுடைய கப்பு, அவங்களுடைய வெற்றி எல்லாத்தையும் வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த மெமெண்டோஸ் அதெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க செத்து போயிடுவாங்க. அவங்களுடைய பரிசு பொருள் அவங்களோடு போகாது. அதை அவர்கள் விட்டு செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நோபல் பரிசு பெற்றவங்க அதை விட்டு செத்து போனாங்க இல்லையா? அப்போது உலகத்தில் நாம் பெறுகிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் பூமியில் விட்டுட்டு போனோம். ஆனால் பூமிக்குரிய அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அவர்கள் அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்ய வேண்டும். அதாவது ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்துக்குரியது மட்டுமல்ல, அது நம்மோடவே இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் தலையின் மீது இருந்தது. ஈசாக்கின் ஆசீர்வாதம் ஈசாக்கின் தலையின் மீது இருந்தது. யாக்கோபின் ஆசீர்வாதம் யாக்கோபின் தலையின் மீது இருந்தது. தாவீதின் ஆசீர்வாதம் தாவீதின் தலையின் மீது இருந்தது. அவன் பூமியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான், பரலோகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். பைபிள் கால ஆசீர்வாத சட்டங்களை இயக்கின மக்கள் ஆசீர்வாதங்களை தங்கள் உடலோடு கொண்டு செல்கிறார்கள், தங்கள் ஆத்மாவில் ஏந்தி செல்கிறார்கள். ஆகவே பூமிக்குரிய ஆசீர்வாதம் அது ஒழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்குவோம். ஓட்டப்பந்தயத்தில்னா ஓட்டப்பந்தயத்துக்குரிய மக்களாக நீங்கள் இருக்கணும். இப்போ கால்பந்துனா கால்பந்து விளையாட்டுக்குரியவர்களாக நீங்கள் இருக்கணும். இந்த ஓட்டப்பந்தயத்தை ஏன் நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா, 2000 வருஷங்களாக உலகத்தில் அறிமுகமான
மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் மாரத்தான். இந்த மாரத்தான் என்பது கிரேக்க வார்த்தை. ஏறக்குறைய 26 மைல்கள் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலிருந்தே கிரேக்கர்கள் ஓட்டப்பந்தயத்தை கற்றிருந்தார்கள், அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். பவுலப்போஸ்தலருடைய வாழ்நாள் காலத்தில் பிரபலமாக ஆசியா முழுவதும் இந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தெரிந்த அந்த மாரத்தானை குறித்து இங்கே பேசுகிறார். பந்தயத்தில் ஓடுகிற யாவரும். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் பந்தயத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு, அந்த போட்டிக்குள்ளே வந்துட்ட பிறகு அங்கே உட்காந்து எழுந்து நண்பர்கள்கிட்ட பேசிட்டு கையாட்டிட்டு வேறு இதெல்லாம் செய்துட்ருக்க முடியாது. சில ஆள் இருக்கான், அப்படியே இந்த வார்ம் அப்புன்னு சொல்லுவாங்க, அவன் பண்ணுற வார்ம் அப்பை பார்த்தாவே இவன் தான் ஜெயிச்சிருவான் மாதிரி தெரியும். ஆனால் அவன் அவனுடைய உடலை மற்றவர்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறான். ஓட்டப்பந்தயத்தில் விசில் ஊதுனதை கூட மறந்துட்டு இன்னும் ஆக்ஷன் பண்ணி நிற்பான், ஓவர் ஆக்ஷன் பண்ணுவான். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9:26, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். தமிழில் சிலம்பம் என்பது ஒரு வகையான ஆட்டம். சிலம்பாட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கை கால் உடல் எல்லாத்திலும் வச்சுக்கிட்டு குதிக்கிற ஆட்டம். எல்லாரும் அதை கண்டு ரசிப்பாங்க. அது மாதிரி வெறும் சிலம்பம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. தரையிலேருந்து நான் ஆகாயத்தை தொடுவேன் என்று நீ குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிறாய், நீ ஓட வேண்டியவனாக இருக்கிறாய். ஓடுவதற்கான ஒரு ரூல் இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்துக்குள்ளே ஓடினா தான் ஓட்டம். பாக்ஸிங்கில் கூட எடாகோடமாக அடிக்கக்கூடாத இடத்துலலாம் அடிச்சுட்டு நீங்கள் வெற்றி பெற முடியாது. அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. ரன்னிங் ரேஸ்க்கு ஒரு ரூல் இருக்குது, டேபிள் டென்னிஸ்க்கு ஒரு ரூல் இருக்குது, ஃபுட்பாலுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதனால தான் அம்பையர் விசில் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதுபோல் ஆசீர்வாத சட்டத்தை நீங்கள் அடைய விரும்பினால் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட விசுவாச ஓட்டத்தில் பொறுமையாக உங்கள் ஓட்டத்தை ஓடி பந்தயத்தை ஜெயிக்கிறவர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். பக்கம் 309 புதிய ஏற்பாடு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கவனியுங்கள் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கவனியுங்கள் பொறுமையோடு ஓட கடவோம். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் மேனுவல்னு சொல்லுவாங்க, கையேடு. ஒரு பந்தயத்தில் கலந்து கொள்ள போகும்போது இந்த பந்தயத்தில் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் ஓடணும், இப்படி தான் உடுக்கணும், இப்படி தான் நிற்கணும், இந்த வரிசையில் தான் ஓடணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நமக்கு விசுவாசத்தில் ஓடக்கூடிய ஓட்டத்தில் ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு முடிக்கும் எல்லை இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் ஃபோக்கஸ் ஆன் த ஃபினிஷ். நீங்கள் எதை நோக்கி ஓடுகிறீர்கள் என்பதை முதலில் கவனிக்க வேண்டும். இந்த கோடு, இதுக்கு நடுவில் நான் நிற்கிறேன், இப்போ நான் ஓட போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடிட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த வெற்றி கம்பத்தண்டை நீங்கள் போய் நிற்க வேண்டும். ஆக ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். எல்லாருக்கும் பந்தயத்தில் பரிசு கிடைக்காது, ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாத சட்டம் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் உண்டு. சபையில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆசீர்வாத சட்டம் எங்கள் பாஸ்டருக்கு மட்டும்தான், எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே இந்த ஆசீர்வாதம் சட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரி கிறிஸ்டியன் பேப்டைஸ்ட் இன்டு கிரைஸ்ட் ரிசீவ்ஸ் திஸ் பிளஸ்ஸிங். சகோதரர்களே, பெரிய ஸ்டேடியம், 1,00,000 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 1,00,000 பேரும் எழுந்து நின்று கைத்தட்டுவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த காட்சியை பார்க்கும்போது. தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? விசுவாசியே, தேவ மனிதனே, வாலிபனே, நீ பூமியில் தனியாக நின்றுட்டுருக்க,
இந்த உலகமே உங்களை பார்த்துட்டு இருக்கு. உங்களுடைய வெற்றியை அவர்கள் பார்க்க விரும்புகிறாங்க. நீங்கள் வெற்றி பெற்றால் எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டுவாங்க, பாராட்டுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வகையில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தலை மேலே மேகம் இருக்குது, உலகம் முழுதும் மேகம் இருக்குது, அவ்வளோ ஜனங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஆள் ஒரு கையில் 10 கிலோ மறு கையில் 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ரன்னிங் ரேஸில் ஓட முடியாது. ஒரு காலில் ஷூ இல்லை, ஒரு காலில் ஷூ போட்டிருக்கீங்க, நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மேலே ஏற்றுக்க முடியாது. பாவம் நம்மை அவிதமாக கட்டுகிறது, சங்கிலியை போல கட்டுகிறது. அதனால தான் சொல்கிறாரு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ ஓட்டப்பந்தயத்துக்குள்ளே ஓடுற ஆள் வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு ஓடக்கூடாது, இந்த உலகத்தையே தூக்கிட்டு ஓடக்கூடாது. உங்கள் ஆத்துமாவிலே கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மட்டும் தூக்கி கொண்டு ஓடக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். சரி, எந்த ஒரு ஓட்டப்பந்தயம், எந்த ஒரு விளையாட்டுக்கும் ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட், ஒரு எண்டு, ஒரு வெற்றி கம்பம் இருக்க தான் செய்யும். இப்போ 5000 மீட்டர் ஓடுறவங்களுக்கு 5000 மீட்டர் எண்டில் வெற்றி கம்பம் இருக்கும். 1000 மீட்டர் ஓடுறவங்களுக்கு 1000 மீட்டரில் வெற்றி கம்பம் இருக்கும். 100 மீட்டர் ஓடுறவங்களுக்கு 100 மீட்டரில் வெற்றி கம்பம் இருக்கும். ஆசீர்வாத சட்டத்தின் கீழே ஓடுகிறவர்களுக்கு வெற்றி கம்பம் யார்? எந்த வெற்றி கம்பத்தை நோக்கி நாம் ஓடுகிறோம்? Which is the finishing point for the people who are under the law of blessing? Blessing is a race. It is under the law. பாருங்கள், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. அப்படியானால் நம்முடைய வெற்றி கம்பம் யார் என்று இங்கே பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே இல்லாமல் வேறே நாமும் கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் சகல அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓட கடவோ. பொறுமையாக ஓடினா போதும், நீங்கள் ஒன்றும் அவசரப்பட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 10 பேர் ஓடுற ஓட்டப்பந்தயத்தில் யாரும் பொறுமையாக ஓட மாட்டான். யார் அதிக வேகமாக ஓடுறானோ அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், 9 பேர் கிடைக்காது. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே ஆசீர்வாத சட்டத்தை பெற விரும்புகிறவர்கள், ஆசீர்வாதத்தை அடைய விரும்புகிறவர்கள், உங்களுக்கு கொடுத்த பலத்தின்படி, சக்தியின்படி, சூழ்நிலையின்படி, குடும்பத்தின்படி, நீ ஆணாகவோ பெண்ணாகவோ வாலிபனாகவோ வாலிப பிள்ளையாகவோ இருக்கலாம், பொறுமையாக ஓடுங்கள். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிசு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அப்பா அம்மா அவங்க சேர்த்த சொத்தை அவங்க வீட்டில் இருந்த 4 பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போனாங்க. அந்த 4 பேருக்கும் அந்த சொத்தை 4ஆக பிரித்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த சொத்தை மூத்த மகனுக்கு மட்டும் கொடுக்கல, இளைய மகனுக்கு மட்டும் கொடுக்கல, 4 பேருக்கும் சரியாக பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதுபோல் தேவன் ஆசீர்வாதத்தை கீழ்ப்படிதல் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் வேகமாக ஓடினாலும் சரி, பொறுமையாக ஓடினாலும் சரி, அது உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் அதை போய் பெற்றுக்கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 292வது பக்கம் 2வது வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி. அதாவது ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிற மனிதன் தன் அனுபவத்தை இன்னொரு ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிற மனிதனுக்கு சொல்ல வேண்டும், அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனும் தன் குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தான், சொன்னான்.
ஈசாக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தான், அதை குறித்து பேசினான். Those who are blessed need to teach their family how to receive the blessing. இந்த உலகத்தில் பாருங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் அவருடைய வியாபார தந்திரங்களை, நுணுக்கங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு அவர்களை ரெடி பண்ணுறதை, ஆயத்தம் பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை அடையும்படி உண்மையுள்ள மனிதர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிச்சூட்டப்பட மாட்டான். இந்த வசனம் நச்சுன்னு நமக்கு புரியுது. மல்யுத்தம் ஆங்கிலத்தில் ரெஸ்லிங், அதாவது குத்துச்சண்டை என்ற வார்த்தையை தான் இங்கே போட்டிருக்காங்க. பலவிதமான குத்துச்சண்டைகள் உலகத்தில் இருக்குது. ஒன்று அதில் பாக்ஸிங், அப்புறம் கிக் பாக்ஸிங்னு ஒன்று கூட வந்திருக்கு. கையில் மட்டும் குத்திட்டு இருந்தாங்க, இப்போது கையாலையும் குத்துவாங்க, காலாலையும் உதைப்பாங்க. அப்படி கூட ஒரு பாக்ஸிங் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு பாக்ஸிங் எடுத்தாலும் முகத்தையே கிழிச்சிருவாங்க, அந்த அளவு குத்து விழும். சில பேர் நாக் அவுட்னு சொல்லுவாங்க, அப்படியே விழுந்து செத்தே போயிடுவாங்க வாங்கின அடியில். சகோதரர்களே, குத்துச்சண்டை போடுறவங்க தந்திரமாக குத்து விடுற மாதிரி கையிலையும் ஒரு குத்து விடுவாங்க, தங்களுடைய முழங்கையை அவங்களுடைய கழுத்து எலும்பு உடையிற மாதிரி கையில் தட்டிடுவாங்க, குத்து விடுற மாதிரி கையை தட்டிடுவான். அதுக்காக தான் ரெஃப்ரி அதையெல்லாம் கவனிக்கிற ஒரு மத்தியஸ்தராங்க வச்சுருக்காங்க. அவன் ஃபவுல்னு சொல்லுவான் அதை. அதே மாதிரி ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா அங்கே அம்பையர் வந்து ஃபவுல் கொடுப்பார். மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி அந்த மல்யுத்தத்தை செய்ய வேண்டும். நீங்கள் தப்பும் தவறுமா எதிரி அடிச்சுட்டு எனக்கு கப்பு கொடுங்க, நான் தான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால் கிடைக்காது. ஆசீர்வாத சட்டமும் கூட நீங்கள் குறுக்கு வழியிலே பெற்றுவிட முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாயின் வார்த்தையின்படி திருமுழுக்கு பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி ஒரு திருச்சபையாக நடக்க வேண்டும். திருச்சபையிலே வாரந்தோறும் கிறிஸ்துவை தொழுது கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே நினைவு கூற வேண்டும். இதை சொல்லிக்கிட்டே போகலாம். சட்டப்படி என்ற ஒரு வார்த்தை இங்கே பார்த்தீங்க. according to the law. If you are a wrestler, you must fight according to the law. நீ ஒரு மல்யுத்த வீரனானால் சட்டப்படி மல்யுத்தம் பண்ணணும், இல்லைனா உனக்கு வெற்றி கிடைக்காது. ஆசீர்வாத சட்டமும் குறுக்கு வழியிலே சம்பாதிக்க முடியாது. ஒத்த காலில் நிற்கிறதுனால நீங்கள் பெற முடியாது. வினோதமான காரியங்களை செய்கிறதுனால நீங்கள் அதை பெற முடியாது. விசுவாசமுள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மூலமாகவே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நீங்கள் ஓரமாக வைத்துவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கடவும். பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் ஒருவன் தான் வெற்றி பெறுவான். ஆனால் நீங்களோ எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பந்தயத்தை பெறுகிற மனிதரை போல நீங்கள் ஓடுங்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுங்கள். 60 ஆண்டுகளாக தாயே தகப்பனே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. 20 வயதாக வாலிபனே நீ உன்னுடைய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். தகப்பனாக ஓடுகிறாய், கணவனாக ஓடுகிறாய், மனைவியாக ஓடுகிறாய். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பந்தயத்தை பெறுகிறவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு தான் அந்த ஃபினிஷிங் பாயிண்ட். அதுக்கு மேலே நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பவுலடியார் என்ன சொல்கிறார்னு பாருங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்படி சொல்லலாம், நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். கவனிங்க, ஓட்டத்தை முடித்தேன். I reached my finishing point. I ran the race.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், என்னுடைய கீழ்ப்படிதலை காத்து கொண்டேன், தேவனுடைய சட்டத்தின்படி நடக்க நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னால் கடவுள் எனக்கு சொன்ன வார்த்தைகளை எனக்குள்ளே நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவருடைய வாழ்க்கை ஒரு ஓட்டம் என்று சொல்கிறார், ஒரு பந்தயத்தை போல் இருந்தது. ஆகவே ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலப்பம் பண்ணுகிறவனாக நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need that we should act like a hypocrite. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஹிப்போக்ரட்சியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மார்க்கத்திலிருந்து மதத்தில் விழுந்தவங்க அத்தனை பேருமே அவங்க செய்கிற எல்லா செய்கைகளும், அவங்க பாடல்களும், அவங்க தொழுகை முறைகளும் அது புதிய ஏற்பாட்டு மார்க்கத்திலிருந்து வெளியே போச்சு. அது மதமாக மாறி விக்கிரக வழிபாடாக போச்சு. மனிதனுடைய பாரம்பரியங்களை பின்பற்றுவதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல ஹானஸ்ட் கிறிஸ்டியனா திங்க் பண்ணி பாருங்கள். அப்போஸ்தலர்களுடைய போதனையின்படி நீங்கள் நடக்கிறீங்களா? ஆதி கிறிஸ்தவர்களுடைய அந்த கீழ்ப்படிதலின்படி நடக்கிறீர்களா? கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் நீங்கள் அப்படி கேட்டு நடக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்கள். திரும்பி பாருங்கள், சுற்றி பாருங்கள். எல்லாவற்றிலும் நாம் எல்லையை தாண்டி இருப்போம். நியமிக்கப்பட்ட எல்லையை தாண்டி ஒரு ஆள் எவ்வளோதான் சுற்றி ஓடினாலும் அவனுக்கு பயன் இல்லை. இஃப் யூ மிஸ் த ஃபினிஷிங் மார்க் யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் க்ரௌன். அதனால் அந்த ஸ்டேடியத்தை சுற்றி நீ எவ்வளோ தடவை ஓடினாலும் ஓடலாம். ஆனால் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நியமிக்கப்பட்ட முடிவு இதுக்கு இடையில் இருக்கணும். நீங்கள் என் அன்பு சகோதரர்களே, ஆசீர்வாத சட்டம் எப்படி செயல்படுகிறது என்பதை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை வகுப்பில் நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். கவனமாக இருங்கள், மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்கள். எந்த விதமான பணம் கொடுங்க என்ற ஒரு போதனை இல்லாமல், நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க எங்கிட்ட வாங்க என்ற ஒரு வெறுப்பு போதனை இல்லாமல் சத்தியத்தின்படி நடங்க, ஆசீர்வாதமாக இருங்க என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நிறைவு செய்கிற பிரார்த்தனை செய்வோம். நல்ல தகப்பனே, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஓடுகிறார்கள், நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிறார்கள், பெற்றுக்கொள்வோம் என்று ஓடுகிறார்கள், அழியாத கிரீடத்தை பெறுகிறவர்கள் என்று நாங்கள் ஓடத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?